Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணேஷ் காந்தி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அதே அந்த ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ரிலையன்ஸ் இவங்களை பற்றி திருப்பி பேச வேண்டாம். கொஞ்சம் அதுக்கு மாற்றுறதெல்லாம் வேறு முக்கியமான செய்திகள்லாம் வந்திருக்கு. எஸ்பெஷலாக ஸ்டீல் இந்த மெட்டல் செக்டாரு டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் செயில் மேலே வந்து சிசிஐ ஒரு கமிஷன் இது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறதில் இந்த நிறுவனங்கள் முறைகேடு செய்கிறதா சொல்லி பல கோடி அபராதம் விதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சரிஞ்சது, நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கும் மார்க்கெட்டில் அதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோவும் நால்கோவும் வந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க, நியூ ஹை போயிருக்காங்க. அவங்க மேலே ஏறுறதுக்கு காரணம் வந்து அலுமினியம் ப்ரைஸு ஏறுச்சு அப்படிங்கிறதுனால இதில் இவங்களோட இந்த கம்பெனிக்கெல்லாம் லாபம் கிடச்சிருக்கு. அதே சமயம் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் பையிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க, 3% மேலே பையிங் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே நான் டெலகிராமில் அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க்கெட்டோட லெவல்ஸ் இண்டிகேட்ஸை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று எதிர்பார்த்த அதே மூமெண்ட்டு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், இந்த சைட்வேஸில் வச்சுக்கிட்டே கீழே தள்ளிக்கிட்டு வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்கல. நம்ம டார்கெட் என்ன இந்த ஸ்பாட்டு, ஆனால் இந்த ஸ்பாட்டுக்கு அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம இங்கே ஒரு புட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணியிருந்தோம், சின்ன ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டோம். ஸோ பெரிய ப்ராஃபிட் வராதுக்குள்ளே மறுபடியும் மேலே தூக்கிட்டானுங்களா. இப்போ இங்கே நம்ம ஒரு புட் ஆப்ஷன் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த ஸ்பாட்டில் 26,150 ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னா அடுத்தது டார்கெட் அவங்க மறுபடியும் ஒரு 26,060 வரையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த கணக்குப்படி கெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி வரையும், 9ஆம் தேதி வரையும், அதாவது இந்த வாரம் வரையும் ஃபுல்லாக கீழே விட்டுட்டு வெள்ளிக்கிழமை மறுபடியும் மேலே மார்க்கெட் எடுத்துகிட்டு போய் நிறுத்தலாம். 2 சாய்ஸ் தான், ஓகேங்களா? ஒன்று வெள்ளிக்கிழமை வரையும் இங்கே மார்க்கெட்டை முடிச்சுட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைக்குள்ளே இங்கே முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மேலே எடுத்துகிட்டு போகணும். இது 2 சாய்ஸ் தான் நமக்கு இருக்கிறது. இந்த பிரேக் அவுட் அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராஸ் லைன் 25,900க்கு பிரேக் அவுட் ஆகி கீழே வருதுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அந்த கிராஷ், இந்த மற்ற செய்திகள்லாம் உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி யூஎஸ்ஏ டென்ஷன் போயிட்டுருக்கு. இப்போது ஆர்பிஐ நியூஸ் வேறு வெள்ளிக்கிழமை வரும். பெரும்பாலும் ஆர்பிஐ வந்து நமக்கு ஃபேவராக தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் பேங்கிங் செக்டர், பேங்க் நிஃப்டி வந்து மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த கெஸ் படி பார்த்தோன்னா நாளைக்குள்ளே மார்க்கெட் இங்கே முடிஞ்சிட்டு வெள்ளிக்கிழமை நமக்கு மார்க்கெட் நிஃப்டி வந்து மேலே ஏறும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம அங்கே நிஃப்டியில் பார்த்தோம்ல, அந்த கிராஸ் லைன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிஃப்டியில் மேலே போடணும்னு சொல்லிட்டு இருந்தால ஒரு கிராஸ் லைன், அந்த ட்ரெண்ட் லைனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதை பிரேக் அவுட் ஆகணும். அந்த 60,120 ஆல்மோஸ்ட் 60,150 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் டக்குன்னு மேலே போயிடும். அது வரையும் செல் சைடு மாதிரி தான் காட்டும். ஆனால் பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இவங்க சஸ்டெயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம 2 பிளான் பண்ணலாம். நாளைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு சின்ன கால் ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்பாட்டில் வாங்கலாம். 59,800 ரேஞ்சில் வாங்கி ஃப்ரைடே கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரைடே ஆர்பிஐ நியூஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு 10:30 மணிக்கு தான். ஆனால் மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகிறது 9:15ங்கிறதுனால பேனிக் சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட்டு கொஞ்சம் நேரம் மேலேயும் கீழேயும் மாற்றி போக வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாங்கனாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸ் தான் கொடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓப்பன் மார்க்கெட்டே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பையிங் ப்ரைஸே அதிகமாக இருக்கும், அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் நாளைக்கே வந்து விலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் அதிகமாக ஆயிடுச்சு ஈவினிங் அப்போ அப்படின்னா வாங்காதீங்க, வாங்கி ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரீமியம் ஏறிச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வருவான். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா ப்ரீமியமை நகரவே விட மாட்டான், இண்டெக்ஸ் மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருவான். அப்போ நம்ம மாட்டிப்போம். அப்போ இன்ட்ராடே மட்டும் பண்ணுவோம், பிடிஎஸ்டி போக வேண்டாம். ஓகேவா? ஸோ வெள்ளிக்கிழமை என்ன ட்ரேட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு வீடியோ முடிஞ்சு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். ஆஸ் வெல் அஸ் நாளைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மாதிரி தான் ப்ரீமியம் வந்து பெரிய டார்கெட்லாம் கிடைக்காது, ஓகேங்களா? அப் அண்ட் டவுனு இருக்கும். ஸோ அதனால் அதை விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. க்ரூட் ஆயில்
ஒரு நல்ல ஃப்ளாஷ் அடிச்சிருக்காங்க, மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ திருப்பியும் இங்கே இந்த ஸ்பாட்டு 5000 கிட்டக்க ஒரு இப்போ கால் ஆப்ஷன் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா மறுபடியும் மேலே போகும். ஸோ 5000 ரேஞ்சுக்கு வந்த பிறகு கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். அப்போ நல்ல ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? நேச்சுரல் கேஸு நம்ம எதிர்பார்த்தது அந்த 390 இல்லைங்களா? ஸோ 290. ஸோ 290 முடிச்சிட்டாங்களா? நான் கவனிக்கவே இல்லை, நான் வாங்கவே இல்லை ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கை. ஸோ 300க்கு வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 295 வரல. வெயிட் பண்ணலாம், வேண்டாம் இப்போதைக்கு. நான் எதுவும் நேச்சுரல் கேஸ் வாங்க போகிறது இல்லைங்க, அதை அப்படியே தான் விட்டுருவேன். டாடா ஸ்டீலு, ஏன்னா இப்போ இந்த ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் இறங்குதுங்கிறதுனால இவன் கொஞ்சம் டீப் அடிப்பான். நியூ ஹைலேருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆவாங்க, சடன் ஃபால் இருக்கும். ஆல்மோஸ்ட் 180 178 இந்த ரேஞ்ச் வரையும் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லி பேனிக்லேயே இவனை உள்ள தள்ளி கீழே எடுத்துகிட்டு வருவானுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராஸ் லைன் இங்கே ஒன்று வரும், எனக்கு போடலை இப்போதைக்கு. அந்த ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா ஸோ 173ங்கிறது ரொம்ப ஈஸி ரேஞ்சாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் ஒன்று ட்ரை பண்ணலாம் நிஃப்டியை இப்போ டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஐஇஎக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 4% ஏறி இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க ஒரு கிராஸ் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டு. மார்க்கெட்டுக்கு 169 ஃபஸ்ட் டார்கெட் கொடுப்பாங்க, அடுத்தது 210 செகண்ட் டார்கெட் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.